அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குனிய என் அன்பின் மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய சமூகத்திலே நிகழக்கூடிய பல்வேறுபட்ட அசௌகரியமான அநாகரிகமான செயற்பாடுகளை விட்டும் இந்த மாணவ பருவத்திலே சிறந்த மாணவர்களாக உங்களுடைய பருவத்தினை கழித்து எதிர்காலத்திலே மிகச்சிறந்த தலைமைத்துவம் மிக்க நல்ல மனிதர்களாக, நல்ல ஆளுமை மிக்க மனிதர்களாக வர வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே எம்முடைய மன்னார் சமூக விழிப்புணர்வு மையத்தினூடாக இன்றைய நிகழ்வு உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டிலே இன்றைய சமூகத்தினுடைய குறிப்பாக மாணவ சமூகம் சீரழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலையினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய மிக பெரும் பொருத்தத்தின் விளைவாக நாம் அப்பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதில் கவலைக்கிடமான விடயம் என்னவென்றால், இந்த போதைப் பொருள்களை விற்பனை செய்கின்ற தரகர்கள் எம்முடைய பிரதேச சார்ந்தவர்கள். எம்முடைய மாவட்டத்தில் இருந்துதான் அதிகளவான போதைப் பொருட்கள் வெளி மாவட்டங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. நாள்தோறும் எம்முடைய செய்தித்தாள்களிலும் எம்முடைய தொலைக்காட்சிகளிலும் இவைகள் விளங்கப்படுத்தப்படுகின்றது. எனவேதான் எம்முடைய இந்த செயலரின் இரண்டாவது நிகழ்வாக மாணவ பருவம் ஒரு சட்ட பார்வை, இலங்கை நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரமும் மனித சமூக சூழலினுடைய பார்வையிலும் மாணவ பருவம் எவ்வளவு முக்கியமானது என்ற ஒரு தொனிப்புரையிலே அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதிகளவான மாணவர்கள் இடைவிலகல், அதிகளவான குறிப்பாக ஆண் பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு இடைவிலகி அவர்கள் தங்களுடைய இன்னொரு செயற்பாடுகளின்பால் சென்று கொண்டிருக்கின்ற விளைவாக இந்த பருவத்தினுடைய பொக்கிஷத்தன்மையை, இந்த பருவத்தினுடைய அந்த மிக முக்கியமான விடயங்கள் குறித்த ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய கொழும்பு ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸில் இருந்த ஒரு ஆசிரியர் மற்றும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு கவுன்சிலர் ஆகிய இருவரை நாம் இங்கு உங்களுடைய நிகழ்வுக்காக அழைத்திருக்கிறோம். அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். எம்முடைய பாடசாலையினுடைய ஆசிரியரோடு அவருடைய முழு ஒத்துழைப்பின் காரணத்தினால் இன்றைய தினம் இந்த நிகழ்வினை நாங்கள் எங்களுடைய அமைப்பினூடாக தயார் செய்திருக்கிறோம். எனவே இந்த நிகழ்விலே முழுமையாக நீங்கள் பயனடைவீர்கள். இந்த நிகழ்வு உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை விட்டும் உங்களை தடுத்து நல்வழியின்பால் அதை உங்களுக்கு செல்வதற்கு பயனளிக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடும் இறைவனின் பிரார்த்தனையோடும் இந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக அல்கிரா